உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும்போது, அ அந்த மன உறுதி தேவை. அது எப்படின்னா, தொடர்ச்சியாக நாம குறிப்பிட்ட உணவுகள நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு, நம்ம அத வாய்ப்பு எப்பலாம் நமக்கு கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம கோழிக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கங்க. வீட்ல கோழிக்கறி எடுத்து சமைக்கிறாங்க. அப்போ நம்ம வேண்டான்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம அப்படி ஒரு உணவு கட்டுப்பாட்டுல இருக்கோம். கோழிக்கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணவு கட்டுப்பாட்டுல நாம இருக்கிறதுனால, அப்போ வீட்ல கோழிக்கறி சமைக்கிறாங்க. அப்போ நம்ம வேண்டான்னு சொல்றோம். அங்க பிரியாணி சமைக்கிறாங்க அல்லது ஒரு விருந்துக்கு போறோம். திருமண நிகழ்ச்சிக்கு போறோம். அப்போ அவங்க அங்க பிரியாணி பரிமாறப்படுகிறது. அப்படி அப்படி இருக்கும்போது அத பார்க்கும்போது நம்ம அத வேண்டான்னு சொல்லும்போது தான், நமக்கு மன உறுதி அதிகமாகும். நம்ம மேலயே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். ம். ஏன்னா உணவு அப்போ அந்த மன உறுதி தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து நெறைய உணவுகள நம்ம தவிர்க்க வேண்டியது இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி எல்லாமே நமது உடலுக்கு நோய்களையும், தீங்குகளையும் ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் தான் நம்மள அழிக்க காத்துக் கொண்டு இருக்கின்றன. அ நம்ம ஒரு இது சிலந்தி வலை மாரி இருக்கு. இந்த உணவுங்கிறது என்னன்னா, ஒரு சிலந்தி வலை உணவுகள் அப்படின்னு நம்ம அத சொல்லலாம். சில சிலந்தி வலைகள்ல அல்லது ஒரு வெளிச்சமா அப்படி ரொம்பவும் கவர்ச்சியா நம்மளை ஈர்க்கக்கூடிய குணம் கொண்ட ஒரு விட்டில் பூச்சி மாதிரி இருக்குது. விட்டில் பூச்சி வெளிச்சத்தை எப்படி தேடுமோ அது மாதிரி இந்த உப்பு கலந்த சமையல் உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட சமையல் உணவுகள்ல எல்லாமே நம்மளை எப்படியாவது அழிக்கணும், இவனை ஆசை ஏற்படுத்தி இவங்களை அழிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நிறைய உணவுகள் நம்ம சாப்பிடவே கூடாது. பேக்கரி உணவுகள், அப்புறம் லட்டு, அப்புறம் எண்ணெயில் சமோசா, பஜ்ஜி அப்படி நிறைய உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படிங்கும்போது நாம் ஒரு படிப்படியாக ஆரம்பத்தில் ஒரு ஒரு விஷயத்த எடுத்துக்கணும். ஒரு உணவு எடுத்துக்கிட்டு இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ பிஸ்கட் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதில் அவ்வளோ தீங்கு இருக்குது அப்படிங்கிறதுனால பிஸ்கட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கணும். ஒரு உணவுப் பொருளை சாப்பிடக்கூடாது. அதை தொடர்ச்சியாக நிறைய வாய்ப்பு வரும். நமக்கு பிஸ்கட் சாப்பிடுவதற்கான வாய்ப்பு நிறைய வரும். அந்த நேரத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல நமக்கு மன உறுதி அதிகமாகும். அப்போ தான் நம்ம கொடுக்குறாரு, அவரோட மனதுக்கு யாரோ கொடுக்குறாங்க, அவங்களோட மனது கோணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்டோம்னா நமக்கு மன உறுதி ஏற்படாது. அப்போது நிறைய உணவுகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அதுக்கு நமக்கு நிறைய மன உறுதி தேவை. அப்போது இது எப்படின்னா, நிறைய உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரே நேரத்தில் முடிவெடுக்கக்கூடாது. ஒரு உணவுலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த ஒரு உணவை இப்போ உதாரணத்துக்கு பிஸ்கட் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த பிஸ்கட் சாப்பிடக்கூடாதுங்கிற அந்த அந்த ஒரு உணவு கட்டுப்பாட்டை நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வரணும். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, பிஸ்கட் சாப்பிடுவதற்கான வாய்ப்பு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அதை நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல மன உறுதி அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை அதிகமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கூடுதலாக இதையும் சாப்பிடாம இருக்கலாமே. நிறைய உணவுகள் தான் நமக்கு தீங்குன்னு தெரியுது இல்லை, தெரிஞ்சாலும் நம்ம அதை சாப்பிட்றோம், அப்படிதானே? அப்போ நமக்கு அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா நமக்கு தேவை மன உறுதி. அப்போது தொடர்ச்சியாக நம்ம ஒரே ஒரு உணவை கையில் எடுத்துக்கிட்டு இதை சாப்பிடக்கூடாது, பிஸ்கட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டு அதை தொடர்ந்து கடைபிடிக்கும்போது, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த பிஸ்கட்டை நம்ம மறுக்கும்போது, வேண்டான்னு நம்ம சொல்லும்போது நம்ம மன உறுதி அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ நம்ம மேலே நமக்கு தன்னம்பிக்கை அதிகமாகிடும். அப்போ நம்ம சரி, பஜ்ஜி சாப்பிடக்கூடாது, வெள்ளை சீனி கலந்து அப்படி, அப்போ இன்னொரு உணவை ஆட் பண்ணிப்போம். அது மாதிரி சிக்கன் சாப்பிடக்கூடாது. அப்போ ரொம்ப நம்பிக்கை அதிகமாகும்போது தான் நம்ம ஒரு முடிவே எடுக்க முடியும். நம்ம சிக்கன் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது சாப்பிடக்கூடாதுன்னா நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்ம பிரியாணியை பார்த்தா நம்ம மனசு மாறிடுவோம், சிக்கன் கிரேவியை பார்த்தா நம்ம மனசு மாறிடும் அப்படின்னு நமக்கு மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம அந்த முடிவை நம்ம எடுக்க மாட்டோம். சிக்கன் சாப்பிடக்கூடாது. நமக்கு மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நாம் குறிப்பிட்ட எந்த ஒரு உணவுப் பொருளையும் இனிமேல் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படி நம்ம முடிவு எடுக்க முடியும். அப்போது நமக்கு தேவை மன உறுதி. அந்த மன உறுதி எப்படி பெறணும் அப்படின்னா, எந்த ஒரு உணவு வளர்த்துக்கணும். ஒரு புள்ளியிலேருந்து வளர்த்துக்கணும். ஒரு உணவை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த உணவை சாப்பிடக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், சாப்பிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அதை சாப்பிடக்கூடாது. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது நம்ம மன உறுதி அதிகமாக நிறைய தீங்கான உணவுப் பொருளை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிட்டே வருவோம். புதுசாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய மன உறுதி. அது மன உறுதி இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும்.
ஒரு திருமண வீட்டில் போனால் அங்கே போனால் பிரியாணி பரிமாறுவாங்க, அப்போ வேண்டான்னு சொல்லணும். வீட்டில் அடிக்கடி சமைப்பாங்க, அப்போ நம்ம வேண்டான்னு சொல்லணும். அப்போ நம்ம மன உறுதி அதிகமாகிட்டே இருக்கும். அப்போது நம்ம இன்னும் புது புது நிறைய உணவுகள் இருக்கும், அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்முடைய உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப உறுதி அதிகமாகிட்டே போகும். நாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற உணவுப் பொருட்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்கும். அது நமக்கு தீங்கு ஏற்படுத்துகிற உணவுப் பொருட்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போது வாய்ப்பு எப்பெல்லாம் கிடைக்குதோ, எந்த உணவுப் பொருளை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறோமோ அந்த உணவுப் பொருளை சாப்பிடக்கூடாது என்பதற்கான ஒரு மன உறுதி எப்படி வளர்த்துக்கணும்னா, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் மறுக்க வேண்டும், வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். தேவையில்லை, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கட்டுப்பாடை சிலர் கூச்சப்பட்டு அதை வெளியே சொல்லுவோம். என்னடா ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்கிறோமே, அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்குமே, மற்றவங்களுக்கு இது எரிச்சல் தராதா? எரிச்சல் தந்தால் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. அதுக்காக நாம் நமது உடலுக்கு தீங்கை தருகிற ஒரு உணவை சாப்பிட்டு துன்பங்களை அனுபவிப்பதற்கு அப்புறம் நாம் தான் அனுபவிக்கணும் அந்த துன்பங்களை. அப்புறம் நம்ம தொடர்ச்சியாக கடைபிடிக்கும் போது நமக்கு நம்ம மேலேயும் மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, நாம் மற்றவங்களுக்கு முன் உதாரணமாகிடுவோம். நன்றி.